இடையராதே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவின் இனிய திருக்குலமே, இன்றைய புனிதரான புனித செசிலியாவின் திருநாள் நமது திரு அவையால் இன்று சிறப்பிக்கப்படுகிறது. இப்புனிதை அலியா உடல் வரம் பெற்றவர், கிறிஸ்தவர் அல்லாத பெற்றோருக்கு பிறந்தவர். அது முதல் இயேசுவிற்காக தன் கன்னிமையை ஒப்பு கொடுத்தவர். இயேசுவை புகழ்ந்து பாடல்களை பாடிக்கொண்டே இருந்தவர். புதிய இசைக்கருவிகளை கொண்டு பல பாடல்களை இயற்றியவர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், எக்காலம் முழங்கி பாடுங்கள் என்ற திருப்பாடல்களின் வரிக்கேற்ப போற்றி புகழ்ந்தவர். இவரது திருமண வயது வந்ததும் பெற்றோர் இவருக்கு மனம் செய்ய வலேரியன் என்பவரை நிச்சயித்தனர். இவர் எவ்வளவோ மறுத்தும் இயேசுவே என் மணவாளன் என்று கூறியும் விடவில்லை. வலேரியன் சகோதரரான திபேரியஸ் என்பவரும் இயேசுவின் பால் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றார். அக்காலத்தில் கொடுங்கோல் அரசன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொன்றான். குவியல் குவியலாக கிடந்த மறைசாட்சிகளின் உடல்களை நமது புனிதையும் வலேரியனும் நல்லடக்கம் செய்தனர். இதையறிந்த அரசன் செசிலியாவையும் வலேரியனையும் கிறிஸ்துவை மறுதலிக்க துன்புறுத்தினான். புனித செசிலியா இயேசுவே உண்மையான தெய்வம் என்று உரத்த குரல் எழுப்பி அவரை கொன்று விடுவதாக கூறியும், உடலை கொள்பவரை கண்டு அச்சப்பட வேண்டாம், உடலையும் ஆன்மாவையும் கொள்பவரை கண்டு அச்சப்படுங்கள் என்று கூறி அதிகமாக கடவுளை போற்றி துதித்தார். கொதிக்கும் நீரில் இறக்கவும் 3 முறை கழுத்தை வெட்டியும் உயிர் துறக்காமல் புனிதை செசிலியா 3 நாள் கழித்து இயேசுவை புகழ்ந்து பாடியே உயிர் நீத்தார். பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் பாதுகாவலியாக திகழ்கின்றார். அவரை நினைவு கூறும் இந்நாளில் எம் பங்கின் பாடகர் குழுவினரை பாதம் அர்ப்பணித்து அவர்கள் உடலுள்ள நலனிற்காகவும் தேவைகள் நிறைவேறவும் பிள்ளைகள் கல்வி ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும் இறைவனை துதிப்பதில் எல்லையில்லா அன்பையும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை திரு இசை பாடல்களின் பாதுகாவலி புனித செசிலியாவின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிற வேளையில் நாம் இந்த பலியை சிறப்பித்து கொண்டாடுவதற்காக கூடியிருக்கிறோம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டுவோம். இந்த நாள் இந்த திருப்பலியை இன்று விழாவாக கொண்டாடுகிற நமது பங்கில் செயல்படுகிற பாடகர் குழுவினர் ஒன்றாக இணைந்து ஒப்புக்கொடுக்கக்கூடிய நன்றி திருப்பலியாக நாம் வேண்டுவோம். பாடகர் குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நினைக்கிற காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியாகவும் குடும்பங்களில் இறையாசி தங்கும்படியாகவும் பிள்ளைகளுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் படிக்கிற பிள்ளைகளுடைய கல்வி அறிவு ஞானத்திற்காகவும் இன்னும் ஊரில் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும்படியாகவும் எல்லா மக்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆண்டவரை புகழ்ந்து பாடவும் இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் இந்த பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். மேலும் நமது மத்தியிலே வாழ்ந்து இறைவனடி சேர்ந்த திருமதி எலிஸ் அந்தோணியம்மாள் மரித்த 16வது நாள் நினைவு திருப்பலியாக நாம் வேண்டுவோம். அவரை பிரிந்து வாடுகிற கணவர், பிள்ளைகள், உறவுகள் அனைவருடைய நலனுக்காகவும் ஆண்டவர் தாமே குடும்பத்திற்கு ஆறுதல் தந்திடும்படியாகவும் எலிஸ் அந்தோணியம்மாளுடைய ஆன்மா இறைவன் நித்திய இளைப்பாறுதல் அடைந்து விண்ணக மாட்சியிலே ஆண்டவர் நிறைந்த நல்ல ஆசிரை வழங்கிடும்படியாகவும் நாம் இப்பலியிலே வேண்டுவோம். மேலும் இந்த திருப்பலியிலே சேசு மரியாள் கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த அப்பா அந்தோணிசாமி அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மரித்த அருளந்தோணி, அற்புதம், அன்னமரியாள், ராசி, குருசம்மாள், சேஸ்ராஜ், சுசையம்மாள், சிலுவை, திரசம்மாள், சேஸ்ராஜ், பிரமிளா, கிளாரா, சுரேஷ், அந்தோணி சபரிமுத்து, சின்னராணி, அந்தோணிசாமி, மிக்கேலம்மாள், அருட்தந்தை ஜோசப் பன்னூர் மற்றும் யாரும் யாத ஆன்மாக்கள் இறைநிலைத்து இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம்.
ஆறுமுகம் எலிசா குடும்பத்தினர் ஒப்புக்கொள்ளக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்று 22வது பிறந்தநாள் கொண்டாடுகிற மகள் அனு உடல் உள்ள சுகத்தோடு கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும் இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற அனைத்து குழந்தைகளையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் மகன் அலெக்ஸ் செய்கின்ற பணிகளை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் அன்னை வேளாங்கண்ணி மாதா வழியாகவும் மேலும் புனித அந்தோணியார் வழியாகவும் புனித செசிலியம்மாள் வழியாகவும் இப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மேலும் துரைமாறன் மேக்லின் சுஜீபா ஒப்புக்கொள்ளக்கூடிய பிறந்தநாள் நன்றி திருப்பலி இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்று தனது 12வது பிறந்தநாளை கொண்டாடுகிற மகன் தம்பித்துரை அந்தோணி மற்றும் 3வது பிறந்தநாளை சிறப்பிக்கிற மகள் ரான்சம் ஹன்னா இருவரையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இறை ஞானத்தில் வளரும்படியாகவும் நன்றாக படிக்கவும் அன்பு மகிழ்ச்சி சமாதானம் குடும்பத்தில் நிறைந்திருக்கும்படியாகவும் கணவருக்கு விரைவில் வேலை கிடைக்கும்படியாகவும் தொடர்ந்து இறை ஆசீர் குடும்பத்தை வழிநடத்தும்படியாக வேண்டுவோம். வர்க்கீஸ் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி மரித்த ஞானப்பிரகாசம் அருளப்பன் சவரியம்மாள் அந்தோணி ஏசம்மாள் யாகப்பன் ஞானம்மாள் ஆக்னேஸ் குழந்தையம்மாள் தும்மையேசு நிக்கோலாஸ் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். ராபின்சன் சேசுராஜ் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் 16வது நாள் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த தனது அக்கா எலிஸ் அந்தோணியம்மாள் அவருடைய ஆன்மா இருளுத்தி இளைப்பாறுதல் அடையும்படியாகும். குடும்பத்தில் மரித்த அந்தோணி சேசம்மாள் அற்புதம் அன்னமரியாள் அந்தோணிமுத்து எலிஸ் அந்தோணியாள் சேசுராஜ் சுசேயம்மாள் அந்தோணி பிரமிளா சோபியா கிளாரா மேரி சுரேஷ் ராசையா அல்போன்சா மற்றும் யாரும் நியாத அன்மாக்கள் இறைநிறுத்தி இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். மரிய பாக்கியம் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் 3ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி கணவர் மைக்கேல் அவர்களுடைய ஆன்மா இறைநிறுத்தி இளைப்பாறுதல் அடையும்படியாகும். மரித்த மாமா சூசை மரிய மைக்கேல் சவரியம்மாள் சவரிமுத்து செல்வம் சின்ன செல்லையா ரெபேக்கா சந்தியாகு சவரியம்மாள் ஆனிமுத்து பாக்கியம் அருட்தந்தை ஜோசப் பன்னூர் மற்றும் யாரும் ஏதான் மக்கள் இறைநிறுத்தி இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாகவும் அன்னை மரியாள் வழியாகவும் நாம் வேண்டுவோம். மேலும் அல்போன்சால் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த கணவர் அந்தோணி சவரிமுத்து அவருடைய ஆன்மா நிறுத்தி இளைப்பாறுதல் அடையும்படியாகும். மேலும் குடும்பத்தில் மரித்த சவரிமுத்து மிக்கேலம்மாள் குருஸ் மரியம்மாள் அந்தோணிச்சாமி சின்னராணி பர்த்துலமை அந்தோணி ஆரோக்கியம் ஜெகன் ஜெயராஜ் அல்போன்ஸ் டெய்லர் சிபிக்குமார் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் இறைநிறுத்தி இளைப்பாறுதல் அடைய நாம் இப்பலியில் வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களை இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைப்போம். சிறப்பாக புனித செசிலியம்மாளுடைய திருநாளை கொண்டாடுகிற இந்த வேளையில் பாடுகிற எல்லா நாவுமே ஆண்டவருக்கு மகிமையோடு பாடுகிற போது புனித செசிலியம்மாள் வழியாக நிறைந்த நல்ல ஆசிரையும் நாமும் பெறுகிறோம் என்கிற அந்த நம்பிக்கையை இந்த பலி வழியாக நிரம்ப பெற்றுக்கொள்வோம். இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திட நாம் உருக்கத்தோடு இப்பலியில் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நமது குற்றம் குறைகளை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்லுவாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. வானக தந்தையே இறைவா, புனித செசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது அடியாராகிய அவரை பின்பற்றி மரபு வழியாக சொல்லப்படுபவைகளை நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் வாழ செய்வீராக. இறைவா, நீர் சிலுவையின் மறைபொருளால் எங்களை உறுதிப்படுத்தி உம் திருமகனின் உயிர்ப்பின் அருள் அடையாளத்தால் முத்திரையிட்டீரே. அதனால் உமதடியார் எலிஸ் அவர்கள் மீது கனிவுடன் இரக்கம் கொண்டு நீர் தேர்ந்து கொண்டவர்களின் தோழமையில் அவரை சேர்த்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் சிற்றேட்டை எடுத்து தின்றேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 8 முதல் 11 முடிய. நான் சிற்றேட்டை எடுத்து தின்றேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 8 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதுதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக்கொள் என்றது. நானும் அந்த வானதுதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும், ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வானதுதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனை போல் இனித்தது, ஆனால் அதை தின்ற பொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி பிரிவு 19 இறை வார்த்தைகள் 45 முதல் 48 முடிய. லூக்கா நற்செய்தி பிரிவு 19 இறை வார்த்தைகள் 45 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே பாடுவோம். எப்போ பாடுவோம்னா, வாழ்க்கையில் ரொம்ப நம்ம மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது, நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படியே கை கொடுக்கின்ற பொழுது, அப்படியே நடக்கின்ற பொழுது நம்ம ரொம்ப பெருமகிழ்ச்சியாக இருப்போம். நம்மளை கையில் யாருமே பிடிக்க முடியாது. அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம தனியாக இருக்கும்போதும் சரி, பாத்ரூமில் இருக்கும்போதும் சரி, நம்ம இன்னைக்கு பாடிக்கிட்டே இருப்போம். சரியா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது, நம்ம நினைக்கிறது எல்லாமே கை கொடுக்கின்ற பொழுது நம்ம எல்லோருமே பாடுவோம். அதே போல இளைஞர்கள் அல்லது இளம் பெண்கள் காதல் வயப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த வேளையில் அவர்களுக்கு அந்த காதல் பாடல்கள் எல்லாம் அவருடைய வாயிலிருந்து அப்படியே வெளிவருவதை நம்ம பார்க்கலாம். சரியா? எப்படியே பயணிக்கின்ற பொழுதும் சரி, இன்னைக்கெல்லாம் எல்லாம் ப்ளூடூத்தை போட்டுக்கிட்டு, ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு இந்த பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படி போகின்ற ஒரு பழக்கம் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்குது. பாட்டு அப்படி கேட்டுக்கிட்டு நம்மளும் இன்னைக்கு அதோடு சேர்ந்து பாடுவோம். சரியா? அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது இன்று நாம் பாடல்களை பாடுகின்றோம். ஆனால் இன்றைய புனித செசிலியா கொடூரமான அந்த ஒரு மரணத்தை சந்திக்கின்ற வேளையிலே, தன்னுடைய கழுத்து 3 முறை வெட்டப்பட்ட அந்த வேளையிலும் அவர்கள் இறைவனுடைய புகழை இடைவிடாமல் 3 நாட்கள் பாடிக்கொண்டே இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த இறைவன் மீது கொண்ட அந்த நம்பிக்கையினால், அந்த விசுவாசத்தினால் தான் அவர்கள் பலவாறு துன்புறுத்தப்பட்டார்கள். சரியா? நீ முன்னுரையில் அருமையாக சொன்னாங்க. பல துன்பங்கள், பல வேதனைகள், பல பாடுகள் அனைத்தையும் ஆண்டவருக்காக அவர்கள் பொறுமையோடு தாங்கிக் கொண்டு இறுதியிலுமே தன்னுடைய கழுத்து வெட்டப்பட்ட அந்த வேளையிலும் 3 நாட்கள் அந்த எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு வலி இருந்திருக்கும் பாருங்க. இன்னைக்கு சின்ன ஒரு வெட்டுக்காயம்னா நம்மளால் தாங்கிக்க முடியாது. காய்கறி வெட்டுறோம், லேசாக நம்முடைய விரலில் கத்தி பட்டுச்சுது, அன்னைக்கு நம்மளால் அந்த வலியை தாங்க முடியாது. இன்னைக்கு சிறிய ஒரு வெட்டுக்காயத்தை கூட நம்மளால் தாங்கிக்க முடியலானால் 3 நாட்கள் அந்த 3 முறை அவர்களுடைய கழுத்தை வெட்டுகின்றார்கள். அப்படியும் அவர்கள் இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே 3 நாட்கள் இருந்தார்கள். அதன் பிறகுதான் மரித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது இறைவன் மீது எத்துணை ஒரு பற்றன்பு கொண்ட ஒரு புனிதையாக, எத்துணை ஒரு பேரன்பு கொண்ட ஒரு புனிதையாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. அருமையான சகோதர சகோதரிகளே, தன்னுடைய கன்னிமையை இறைவனுக்காக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் ஒரு புனிதையாக இருக்கின்றார்கள். தன்னுடைய இளம் வயது முதல் தன்னையே முழுமையாக ஆண்டவருக்கு அவர்கள் அர்ப்பணிக்கின்றார்கள். நான் ஆண்டுடைய ஆலயம். இன்றைய நற்செய்தியும் ஒரு அருமையான ஒரு நற்செய்தியாக இருக்கின்றது. என்னுடைய தந்தையின் இல்லத்தை நீங்கள்
கல்வர் குகை ஆக்கினீர்கள் என்று அங்கே ஆண்டவர் காசு மாற்றுவோரையும் புறா விற்போரையும் அந்த ஆலயத்தை சந்தை கூடமாக மாற்றியோரையும் பார்த்து கூறினார். ஆனால் தூய பவுலடிகளார் கூறுவார், உங்கள் உடல் தூய ஆவியானவர் குடிகொள்ளுகின்ற வீடு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று அருமையாக தூய பவுலடிகளார் கூறியிருக்கின்றார். அதை அந்த புனிதை அருமையாக தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தவராக தன்னுடைய உடல் அனைத்தையுமே தன்னுடைய ஆன்மா முழுவதையுமே இறைவனுக்காக மட்டுமே ஒரு தூய ஒரு ஆலயமாக அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். என்னுடைய கன்னிமையை நான் இறைவனுக்கு கொடையாக கொடுக்கின்றேன், இறைவனுக்கு பரிசாக கொடுக்கின்றேன். இந்த உடல், இந்த ஆன்மா நான் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டது, அதை நான் அவருக்கு அப்படியே தூய்மையாக படைக்க விரும்புகின்றேன் என்று அன்னை மரியாளைப் போல தன்னுடைய கன்னிமையை ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுத்த ஒரு புனிதையாக அவர்கள் இருக்கின்றார்கள். திருமணத்தில் விருப்பமில்லை, ஆனாலும் பெற்றோருடைய கட்டாயத்தினாலே வலேரியன் என்பவருக்கு அவர் திருமணம் முடித்து வைக்கப்படுகின்றார். அதன் பிறகும் தன்னுடைய கணவனிடத்தில் சொல்லுவார், என்னை நீ தொடாதே, காரணம் ஆண்டுடைய வானதூதர் என்னை சூழ்ந்து நின்று என்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே என்னை நீ தொட முயற்சி செய்யாதே, அப்படி நீ தொட முயற்சி செய்தால் அந்த வானதூதர் உன்னை தண்டித்து விடுவார். மாறாக என்னை நீ தொடாமல் இருந்தால் அந்த வானதூதருடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் என்று தன்னுடைய கணவனிடத்திலே அவள் கூறுகின்றார். அவன் சொல்லுவான், அப்படியா, நல்லது, அந்த வானதூதரை நான் பார்க்க வேண்டும் என்று அவன் கேட்கின்றான். அப்பொழுது அவள் சொல்லுவார், நீர் திருமுழுக்கு பெற வேண்டும், நீ ஒரு கிறிஸ்தவனாக மாறி திருமுழுக்கு பெறுகின்ற பொழுதுதான் அந்த வானதூதரை நீ பார்க்க முடியும் என்று செசிலியா தன்னுடைய கணவன் வலேரியனிடத்திலே கூறுகின்றார். அவனும் திருமுழுக்கை பெறுகின்றான். திருத்தந்தையின் கைகளினால் இந்த ரோமையிலே அவர் திருமுழுக்கை பெறுகின்றான். அதன் பிறகு இந்த வானதூதர் அவரை சுற்றி நின்று சிசிலியாவை பாதுகாப்பதை வலேரியவன் தன்னுடைய கண்களால் பார்க்கின்றான். அவன் நம்புகின்றான். அவனும் ஒரு கிறிஸ்தவனாக, அவனும் ஒரு மறைசாட்சியாக தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து இறந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு தன்னுடைய உடலை, தன்னுடைய உடல், பொருள், ஆன்மா அனைத்தையுமே ஆண்டவருக்கு உகந்த ஒரு ஆலயமாக ஒப்புக்கொடுக்க ஒரு புனிதையாக புனித செசிலியா இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கொண்டிருக்கின்ற எல்லாமே ஆண்டவர் கொடுத்த ஒரு பிச்சை. இன்று நான் உயிர் வாழ்வது, இன்று நான் இயங்குவது, இன்று நான் வைத்திருப்பது, இன்று என்னிடத்தில் இருப்பது எல்லாமுமே அந்த இறைவன் கொடுத்த ஒரு கொடையாக, இறைவன் கொடுத்த ஒரு பிச்சையாக இருக்கின்றது. நான் கொண்டிருக்கின்ற திறமைகள், நான் கொண்டிருக்கின்ற மனித இயல்புகள், அது பாவமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பலவீனமாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே இறைவன் கொடுத்த அந்த கொடை என்பதை உணர்ந்தவர்களாக நாம் அதை இறைவனுக்கு மீண்டுமாக ஒப்புக்கொடுக்க இந்த நாளிலே இன்றைய புனித நம்மை அழைத்து நிற்கின்றார்கள். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய உடல் தூய ஆவியானவர் குடிகொள்ளுகின்ற அந்த ஆலயம் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய உடலை நாம் ஆண்டவருக்கு உகந்த ஒரு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இன்று கோவிலை தூய்மைப்படுத்துகின்ற அந்த ஒரு நற்செய்தியைத்தான் நாம் வாசிக்க கேட்டோமாகவே நாமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த சிற்றின்ப நாட்டங்கள், அந்த பாவங்கள், இந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் நாம் இன்று துரத்துவோம். ஆண்டவர் எவ்வாறு சாட்டையை எடுத்து அங்கிருந்தவர்களை எல்லாம் துரத்தி அடித்தாரோ, அங்கிருந்த அந்த காசு மாற்றோடைய மேசைகளை எல்லாம் கவிழ்த்து போட்டார், அதுபோல நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்ற அந்த தீமைகளை நாம் அகற்றுவோம், அதை நாம் விரட்டுவோம். மேலுமாக புனித சிசிலியாவைப் போல நாம் வாழ்க்கையிலே என்ன வந்தாலும் எந்த நேர்ந்தாலும் நான் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். அதனால்தான் புனித அகுஸ்தினார் அருமையாக சொல்லுவார், ஒரு முறை பாடுவது 2 முறை ஜெபிப்பதற்கு சமம் என்று. ஆகவே நாம் ஒரு முறை பாடுவது 2 முறை நாம் ஜெபிப்பதற்கு சமமானதாக இருக்கின்றதாகவே நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் நல்லவைகளாக, திருப்பாடல்களாக, நல்ல ஒரு பாடல்களாக, கடவுளை போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது. இந்த வாயை, இந்த நாவை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் அதை கொண்டு நாம்
அவருடைய புகழை பாட வேண்டும், அவருடைய பெயரை நாம் போற்ற வேண்டும், அவரை நாம் ஆட்சிப்படுத்த வேண்டும், அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த ஒரு நாவை நமக்கு கொடுத்திருக்கின்றார், இந்த ஒரு குரல் வளத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றாராகவே நாம் நம்முடைய குரல் வளம் எப்படி இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே போல பெரிய பெரிய பாடகர்களாக எஸ்பிபி மாதிரி எல்லாரும் இன்னைக்கு பாட முடியாது, அல்லனா எல்லாம் சித்ரா மாதிரி இன்னைக்கு எல்லாரும் பாட முடியாது. ஆகவே நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த குரல் வளத்தை கொண்டு ஆண்டவரை நாம் போற்றுவோம், அவரை புகழுவோம், அவரை மாட்சிப்படுத்துவோம். புனித செசிலியா அதைத்தான் தன்னுடைய வாழ்விலே செய்தார்கள். அந்த துன்பத்தின் வேளையிலும், தன்னுடைய பாடுகளின் வேளையிலும், தன்னுடைய மரணத்தின் வேளையிலும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதை அவர்கள் நிறுத்திவிடவில்லை. ஆகவே தான் அவர்களை நாம் பாடகர்களுக்கும் திரு இசைப்பவர்களுக்கும் பாடகர் குழுவினருக்கும் பாதுகாவலராக திருச்சபை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, ஏதோ ஆலயத்தில் பாடுவது பாடகர் குழுவினுடைய வேலை என்று பல வேலைகள் இன்னைக்கு நம்மெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். சரியா? நீ பாடகர்களின் புதிய புதிய பாட்டெல்லாம் பாடுன்ட்டு இன்னைக்கு மக்களுக்கு தெரியாத ஒரு பாட்டு இன்னைக்கு பாடுவதனால இன்னைக்கு நம்ம ஏதோ கடமைக்காக இன்னைக்கு திருப்பலிக்கு வரோம் போகிறோம்ட்டு இல்லாமல் இன்னைக்கு நாம் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த குரல் வளத்தை கொண்டு ஆண்டுடைய புகழை பாடுபவர்களாக, ஏதோ பாடற்குழுவின வேலைதான் பாடுவது ஆலயத்தில் என்று அல்ல, எல்லோருமே நாம் ஆண்டவரை புகழ வேண்டும், ஆண்டவரை போற்ற வேண்டும், ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய குரல் வளத்தை கொண்டு ஆண்டவரை புகழ்பவர்களாக, ஆண்டவரை போற்றுபவராக நாம் வாழ முயற்சி செய்வோம். மேலும் சிறப்பாக நம்முடைய பாடகர் குழுவினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நம்முடைய பங்கு தந்தை சார்பாக, குருக்கள் சார்பாக, அருட் சகோதரிகள் சார்பாக, பங்கு இறைமக்கள் சார்பாக மகிழ்ச்சியுடன் நாம் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இவர்கள் தங்களுடைய அந்த குரல் பலத்தை கொண்டு இறைவனுடைய மகிமையை என்னாலும் பாட, அந்த இறைவனை தங்களுடைய வாழ்விலே என்னாலும் போற்றி புகழ, நாமும் இறைவனை போற்றி புகழ ஒரு துணையாக, ஒரு கருவியாக இவர்கள் வாழ தொடரும் கல்வாரி பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம். இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் நிரம்ப பெறுவோம். ஆமென். விசுவாசிகள் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். இப்படி எந்திரிச்சா அடுத்த வாரம் தான் பூசையை முடிக்க முடியும். சீக்கிரமா எந்திரிங்க. தாயும் தந்தையுமான இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், பொதுநிலையினர் யாவரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் கூறிய நன்னெறிகளை பின்பற்றி தூய்மை கெடாமல் தூய வாழ்வு வாழ்ந்து பிறரை மனந்திருப்பி இயேசுவை அறிய செய்த புனித செசிலியம்மாளை போல அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். பிரார்த்தனை பூக்களை படைத்து வந்தோம், அருள் வரம் பொழிந்திடு எம் இறைவா. இசையின் நாயகனே, அகிலமெங்கும் இசைக்கும் ஆலய பாடகர் குழுவினரை கரம் ஒப்படைக்கிறோம். பாடல்கள் அரங்கேறும்போது வேறெந்த சிந்தனையும் இல்லாமல் இறைவனின் புகழ் ஒன்றையே கருத்தில் கொண்டு அவற்றை மனதில் இருத்தி பாடல்களை பாடவும், நாவன்மையும் குரல் இனிமையும் மேம்பட்டிருக்கவும் புனித செசிலியம்மாள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பிரார்த்தனை பூக்களை படைத்து வந்தோம், அருள் வரம் பொழிந்திடு எம் இறைவா. பிரார்த்தனை பூக்களை படைத்து வந்தோம், அருள் வரம் பொழிந்திடு எம் இறைவா. ஒளியாம் இறைவா, திரு அவைக்கு இந்நாளில் ஏற்பட்டிருக்கும் நிலையை எதிர்கொள்ளும் திறமையையும் இயேசுவிற்கு சாட்சியாக வாழும் வரத்தையும், இயேசுவை ஏற்றுக்கொள்வதால் ஏற்படும் துன்பங்கள், கொடுமைகள் போன்ற இன்னல்களை ஏற்றுக்கொள்ளும் மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரார்த்தனை பூக்களை படைத்து வந்தோம், அருள் வரம் பொழிந்திடு எம் இறைவா. பிரார்த்தனை பூக்களை படைத்து வந்தோம், அருள் வரம் பொழிந்திடு எம் இறைவா. தூய்மையின்
இறைவா, பாவ சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவ்வுலக மக்களுக்கு ஞானத்தை அளித்து தூய்மையாக வாழ்ந்தால் மறுவாழ்வில் உன்னதத்தை அடைய முடியும் என்ற நம்பிக்கை சுடரொளி வீச அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். பிரார்த்தனை பூக்களை படைத்து வந்தோம், அருள் வரம் பொழிந்திடு எம் இறைவா. பிரார்த்தனை பூக்களை படைத்து வந்தோம், அருள் வரம் பொழிந்திடு எம் இறைவா. அன்பே உருவான இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் திறமைகளை வீணாக்காமல் உம்முடைய மகிமைக்காக பயன்படுத்தவும், புனித செசிலியம்மாவை போல புனித பாதையில் இறைவனுக்கு உகர்ந்த வழியில் நடக்கவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரார்த்தனை பூக்களை படைத்து வந்தோம், அருள் வரம் பொழிந்திடு எம் இறைவா. பிரார்த்தனை பூக்களை படைத்து வந்தோம், அருள் வரம் பொழிந்திடு எம் இறைவா. கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நம்முடைய சமூக கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் நல்ல பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே தரக்கூடிய தெய்வமாக நீர் இருக்கின்றேன். அந்த ஒரு நம்பிக்கையோடு இறைவா, உடைய மக்களாகி நாங்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களையும் வேண்டல்களையும் நீர் ஏற்று எங்களுக்குரிய தக்க காலத்தில் தந்து எங்களை உமது பிள்ளைகளாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இது எங்களுக்கு வாழ்வெளிக்கு மக்கள் Thank you.
அன்புமிக்கவர்களே, எங்களுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித செசிலியாவின் விண்ணக வெற்றியை நாங்கள் நினைவு கூர்ந்து இன்று பேரின்பத்துடன் இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனாலும் பெரும் செயல்களை அறிக்கையிடவும் இப்புனிதரின் ஆட்சிக்கு உரிய பரிந்துரையை பெற்று மகிழவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித செசிலியா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுமின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே இறைவா, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தாம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லோரும் சேர்ந்து பாடுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகங்க பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களின் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட எலிஸ் அந்தோணி அம்மாள் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருப்பது போல உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற புனித செசிலியா, இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நமது ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் பக்தியோடு கரங்களை விரித்து எல்லோரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் நாங்கள் நன்மை என தெரிந்திருந்தும் செய்யாத அத்துணை தருணங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மீது வைத்துள்ள அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை கனிவோடு கண்ணோக்கி எங்களுக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு, இல்லங்களுக்கு, உள்ளங்களுக்கு, ஒவ்வொருவருக்கும் நல்ல அமைதியை, சமாதானத்தை, ஒற்றுமையை, சந்தோஷத்தை தந்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்பு மக்களே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு இயேசுவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்கள் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் அந்த பரிவிரக்கத்தால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமை இணைத்திலும் இருந்து காத்திடும் மறுமருந்தாகிட அருள் புரியும். நமது ஆண்டவரை உற்று பார்ப்போம். இவரை உற்று நோக்கிய செசிலியா தன் உயிரை தருவதற்கும் தயாராக இருந்தார். இந்த ஆண்டவரே இறக்கும் தருவாயிலும் அவருக்கு திடத்தை கொடுத்தார். இந்த ஆண்டவரே இறந்தாலும் என்னில் வாழ்வார் என்று சொல்லி இன்று வரை செசிலியாவை நம் மத்தியிலே வாழ்கின்ற ஒரு புனிதராக மாற்றி இருக்கின்றார். இதோ அவரை உற்று பார்த்தவாறு ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நமது குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். குழந்தைகளை ஒப்புக் கொடுப்போம். வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் வேலை செய்கின்ற நமது குடும்பத்தில் உள்ளவர்களை ஒப்புக் கொடுப்போம். நமது ஊரிலே குறிப்பாக கேன்சர் மற்ற வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் குணப்படுத்துகின்றவர், ஆசிர்வதிக்கின்றவர், நம்மோடு தங்குகின்ற இம்மானுவேலாக இருக்கின்றார். அவரை நம்பியவாறு, அவரை உற்று பார்த்தவாறு இந்த தெய்வீக விருந்திற்கு வந்துள்ள நாம் எல்லோருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து வழிநடத்துவதாக. ஆமென்.
இறையரசர் நவநாள் ஜெபம். இயேசு கிறிஸ்துவே, உம்மை அனைத்திற்கும் அரசராக ஏற்றுக்கொள்கிறேன். படைக்கப்பட்ட அனைத்தும் உமக்காகவே படைக்கப்பட்டுள்ளன. எம்மீது உமக்குள்ள அனைத்து உரிமைகளையும் பயன்படுத்தி என்னை ஆண்டு நடத்தியருளும். தீய ஆவியையும் அதனுடைய செயல்களையும் விட்டு விடுவதாக நான் ஞானஸ்தானத்தில் கொடுத்த வாக்குறுதியை புதுப்பிப்பதுடன் சிறந்த கிறிஸ்தவனாக வாழ்வேன் என்றும் உறுதிமொழி அளிக்கின்றேன். இன்னும் சிறப்பாக இறைவனுடைய உரிமைகளும் திருச்சபையின் உரிமைகளும் நிலை பெற்றோங்கும்படி என்னால் இயன்ற வரையிலும் உழைப்பதாக உறுதி கொள்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, எல்லா இதயங்களும் உமது புனிதமடைந்த அரசை ஏற்றுக்கொள்ளும்படியும் அதன் வழியாய் உலகமெங்கும் உமது சமாதானத்தின் அரசினை நிலைநிறுத்தும்படியும் என் எளிய செயல்களை எல்லாம் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே உமது அரசு வருக. இயேசுவின் திரு இருதயமே உமது அரசு வருக. இயேசுவின் திரு இருதயமே உமது அரசு வருக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று திரு இசை பாடல்களுடைய பாதுகாவலி, பாடற் குழுவினுடைய பாதுகாவலி செசிலியம்மாளுடைய திருநாளை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். ஆகவே இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய நிறைவோடு கூடிய ஒரு நாள். ஏனென்றால் பாடுகிற எல்லா நாவுகளுக்குமான திருநாள். நீங்களாம் பாடினீடா பாடலையா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகன்னு சொல்லும்போது பாடினீடா பாடலையா? ஆமாம். கொயர் கிளாஸ் பாடும்போது பாடினீடா அப்படியே சும்மா உட்காந்துருந்தீங்களா? பாடினா. ஜெபம் சொல்லும்போது ஜெபம் சொன்னீங்களா? பரலோகத்து மந்திரம் ஜெபம் சொல்லும்போது பாடினீடா? அப்போ நீங்கள் தான் பயங்கரமான ஆட்களாக இருக்கிறீங்க. சரிதானா? ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கிறீர்கள். ஆகவே பாடுகிற எல்லா நாவுகளுக்குமான திருநாளாக அமைந்திருந்தாலும் கூட நமது பங்கிலே மிகச்சிறப்பாக எப்போதுமே செயல்படுகிற பாடற் குழுவினர் மிக அற்புதமான முறையில் இந்த நாளிலும் கூட சிறப்பித்திருக்கிறார்கள். நம்முடைய திருவிழாக்கள் மட்டுமல்ல, எல்லா நாட்களுமே அவர்கள் சிறப்பான பயிற்சி பெறுகிறார்கள். குறிப்பாக வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு ஆகிய நாட்களுக்காக ஒவ்வொரு முறையும் அவர்கள் தயாரிக்கிற விதமே மற்ற பங்குகளை விடவும் நமது பிள்ளைகள் தயாரிக்கக்கூடிய விதம் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. ஆகவே அவர்கள் அப்படி தயாரித்து நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்பதற்கான நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள். ஆகவே ஒருபுறம் மறையுரை, திருப்பலி, வழிபாடு, கொண்டாட்டம் என்று இருந்தாலும் கூட இந்த வழிபாட்டிற்கெல்லாம் மிக பொருளுள்ளக்கூடிய விதத்தில், அர்த்தமுள்ள விதத்தில் மாற்றுகிற வலிமை பாடலுக்கு உண்டு. ஆகவே தான் மறையுரையிலே தந்தை அவர்கள் சொன்னது போல, ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்ற அந்த வார்த்தை எவ்வளவு ஆழமானது நமக்கே தெரியும். ஆகவே ஒரு முறை ஒரு பாடலை கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நாம் ஜெபித்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளாக எழும்பும். அந்த வகையில் நமது பாடற் குழுவினர் மிகுந்த சிரத்தை எடுத்து தயாரிப்பு செய்வதிலும் பங்கெடுப்பதிலும், நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்பதற்கான நல்ல சூழ்நிலை ஏற்பாடு செய்து கொடுப்பதிலும் அவர்கள் மிக நேர்த்தியாக செய்து வருகிறார்கள். இந்த நாளை கூட இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக மிகச் சிறப்பாக தயாரிப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே பாடற் குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும், சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் உடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம்.
அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே பாடற் குழுவினரை நாம் பாராட்டும் விதமாக ஒரு சிறிய பரிசு வழங்குகிறோம். திருப்பலி நிறைவேற்றிய தந்தை மரிய அந்தோணி அவர்கள் இந்த பரிசுகளை வழங்குவார். இங்கே வந்துடுங்க, முன்னாடி வாங்க. பாடற் குழுவினர் எந்திரிக்க மாட்டீங்களா? நான் வச்சு கொடுங்க. கீழே இறங்கு அப்படின்னு நின்றுடியா? சரி, நின்னுங்க. அது கேமராமேன் பார்த்துக்கப்பா. கரங்களை தட்டி நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துவோம். உண்மையிலேயே இவ்வளவுதான் உங்களுடைய கரங்கள் தட்டு பயங்கரமாக இருந்தது. சரி, பரவாயில்ல, உற்சாகமாக வாழ்த்துவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நமது மத்தியிலே வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை மரிய அந்தோணி அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய மண்ணிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்திலே மிகச்சிறப்பான பணிகளை மேற்கொள்கிறவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அத்தோடு அருட்தந்தை அந்தோணிராஜ் அவர்களும் எங்கேயாவது நான் கேள்விப்படும் போதெல்லாம் ஒரு மறையுரையோ அல்லது எங்கேயாவது ஒரு தியானமோ அல்லது ஒரு செமினாரோ எங்கேயாவது நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார் நடத்துனா? அது ஆள் கொஞ்சம் கருப்பாக இருந்தார், ரைட்டு. அப்புறம் என்ன, ஒரு ப்ரௌன் கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார், ரைட்டு. அப்போவே நான் நினச்சிக்கிடுவேன், நம்ம ஆட்கள் 2 பேரை தவிர வேறு யாரும் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிடுவேன். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக எங்கே போனாலும் நேர்த்தியாக நம்முடைய பிள்ளைகள் நற்செய்தி அறிவிக்கிறார்கள். இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி பாளையங்கோட்டையில் பெண்கள் கருத்தமர்வு நடந்தது. அப்போ கூட நம்முடைய அருட்தந்தை மரிய அந்தோணி தான் நம்முடைய மறைவட்ட அளவில் நடந்த அந்த கூட்டத்திற்கும் தலைமையேற்று செய்தி வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய மண்ணின் பிள்ளைகள் உண்மையிலேயே மிகச்சிறப்பான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய தந்தை மரிய அந்தோணி அவர்களுக்கும் அந்தோணிராஜ் அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே திருப்பலியின் மறையுரை ஆற்றியிருக்கக்கூடியவர் அருட்தந்தை ஆரோக்கியசாமி அவர்கள். தந்தை அவர்கள் விகேபுரம் பங்கிலே இருந்து கொண்டு பிஎட் படித்து கொண்டிருக்கிறார். தந்தை அவர்கள் நம்முடைய பங்கிற்கு பல முறை வருகை தந்திருக்கிறார்கள். தந்தை அந்தோணிராஜ் அவர்களோடு இணைந்து வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே தந்தை அந்தோணிராஜ் அவர்களுடைய அண்ணனுடைய மனைவி எலிஸ் அந்தோணி அவர்களுடைய 16வது நாள் நினைவு நாளை முன்னிட்டு அவர்கள் இந்த நாளில் வருகை தந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள், திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறார்கள், மறையுரையாற்றியிருக்கிறார்கள். தந்தை ஆரோக்கியசாமி அவர்கள் உட்பட அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை என்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். இறைவனுடைய அன்பும் அருளும் நம் எல்லாருடைய வாழ்விலும் தொடர்ந்து இருக்க புனித செசிலியம்மா ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார். அதே போல நாமும் சாவிலும் வாழ்விலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை புகழ்வோம். அதுதான் தன்னுடைய வாழ்வையே பாடலாக அவர் கொடுத்தார் என்பதனுடைய அடையாளம் என்பதை நாம் அறிவோம். ஆகவே வாழ்வே பாடலாகட்டும். ஏன்னா விவிலியம் முழுக்க எல்லாருமே தான் பாட்டு பாடியிருக்கிறாங்க. மோசையை தொடங்கி செக்கரியா வரையிலும் பாட்டு பாடாத ஆளே இல்லை. சிறையில் கூட பாடினார்கள், ஜெபித்திருக்கிறார்கள், எல்லா இடங்களிலும் பாடியிருக்கிறார்கள். ஆகவே அப்படி பாடல்களைத்தான் தொகுத்து விவிலியமாக நாம் வைத்திருக்கிறோம். அந்த பாடல்கள் தான் நமக்கெல்லாம் வாழ்வையும் தருகிறது, நம்பிக்கையும் தருகிறது. அப்படிப்பட்ட பாடல்களை நாம் நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலும் பாடி ஆண்டவரை புகழ்ந்து நாமும் ஆண்டவருக்கு சான்று பகர தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற இறைவா, புனித செசிலியாவின் நினைவை கொண்டாடி
திருவிருந்தில் பங்கு கொண்டதால் என்றென்றும் உள்ள மகிழ்ச்சி பெற்றிருக்கும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது பணியை நாங்கள் தகுதியுடன் நிறைவேற்ற நீரளித்தவற்றை உமது கொடையால் நாங்கள் கவனமுடன் புரிந்து கொள்வோமாக. இறைவா, இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்த திருமதி எலிஸ் அவர்களுடைய ஆன்மாவை நீர் மன்னித்து திருவுளம் கொண்ட உமது விண்ணகத்திலே சேர்த்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் அன்பு மக்களே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. முழந்தால் படியிடுவோம். கைகளை குவித்து பக்தியோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கேற்றிருக்கின்றோம். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். குழந்தைகள் நல்ல படிப்பிற்காகவும், இளையோர் நல்ல வாழ்விற்காகவும், பெரியவர்கள் குடும்பத்திற்காகவும் செபியுங்கள். கண்களை மூடி செபிங்க. விவிலியத்தை கைகளிலிருந்து எடுத்து வந்தோம். விவிலிய வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம், அதை தியானித்தோம், பாடினோம், ஆண்டவரை புகழ்ந்தோம். இவ்வளவு செய்த பின்பும் ஆண்டவரிடமிருந்து ஒரு நன்மையை இந்த ஆலயத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம், வாஞ்சையோடு ஜெபிப்போம். எங்களை ஆசிர்வதிங்க ஏசப்பா, எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிங்க, எங்கள் ஊரை ஆசிர்வதிங்க, எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க, எங்கள் எதிர்காலத்தை ஆசிர்வதிங்க, எங்கள் ஊரில் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா. குறிப்பாக கேன்சர் வியாதியோடும் பலவிதமான சொல்ல முடியாத வியாதிகளோடும் போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும், நோயாளிகளையும், மருத்துவமனைகளில் இருப்பவர்களையும் நிறைவாக ஆசிர்வதிங்கப்பா. இன்னும் விசேஷமான விதத்தில் ஆண்டவரே, திருமணத்தால் இணைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பீராக. இந்த திருப்பலியிலிருந்து நாங்கள் ஒரு ஆசிர்வாதத்தை, ஒரு நன்மையை, ஒரு வல்லமையை, ஒரு ஆற்றலை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஊரை பத்திரமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாதுகாவலாக கொடுத்த புனித அந்தோணியாருடைய பரிந்துரை எங்கள் ஊரை சுற்றி எப்போதும் அக்கினியாய் எரிந்து கொண்டிருப்பதாக. எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் நல்ல எதிர்காலத்தை கொடுங்க ஆண்டவரே. வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் எங்கள் குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க. அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுங்கப்பா. எந்த நோயாக இருந்தாலும், எந்த தனிமையாக இருந்தாலும் தகப்பனே, நீர் கூட இருந்து அவர்களை நீர் வழி நடத்துவீராக. எங்களுக்கு என்னாலும் ஆன்மீகத்தை செய்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு பங்கு தந்தை அவர்களையும், எங்களோடு பணியாற்றுகின்ற எங்களது அருமை சகோதரர்களையும், குறிப்பாக அருட்சகோதரிகளையும் நிறைவாக ஆசிர்வதியும். எங்கள் ஊரில் பணியாற்றுகின்ற பள்ளியையும் அதில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. இன்றைக்கு விசேஷ விதமாக தங்கள் புனிதரின் விழாவை கொண்டாடுகின்ற பாடகர் குழுவில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க, பலப்படுத்துங்க, சுகமாக்குங்க. உம்முடைய வல்லமையான கிருபை எங்கள் ஊரின் மீது இருக்கும்படியாக, எங்கள் ஊரை ஆட்சி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். வல்லமையுள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 3 முறை ஆமென், ஆமென். வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாகவும் நம் புனிதரின் பாதுகாப்பில் வாழ வளர சென்று வாருங்கள், வாழ்ந்து காட்டுங்கள். இறைவனுக்கு நன்றி.